கைஸ், நம்ம இப்போ திருப்பூர் டு திருப்பதி பிளாக் டாப் டூ பார்ட் நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகுது. நம்ம போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் புக் பண்ண டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தனால. அதனால நம்ம இப்போ வந்து டிக்கெட் எடுத்துட்டு திருப்பதி கிளம்பிட்டு இருக்கோம். அப்புறம் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வாங்க உள்ள போயிட்டு பிளாக் பண்ணலாம். இப்போ திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா 2 ஆச்சு. காலையில 6 மணிக்கு ஏறினது. இப்போதான் கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. சரியான ரஷ்ஷுங்க, கூட்டம். இப்போ இங்க திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த 300 டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் எதுவும் இருக்காமா, அது ரெண்டையும் போய் என்னன்னு பார்த்துட்டு கோயில போய் உங்களுக்கு பிளாக் பண்றேங்க. இப்போ அந்த 300 டிக்கெட்டுக்கும் அந்த ஃப்ரீ தரிசன டிக்கெட்டுக்கும் உள்ள வந்து பார்த்துருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா அந்த 300 டிக்கெட்டும் ஃப்ரீ தர்சன் டிக்கெட்டும் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃப்ரீ தர்சனுக்கு இப்போ டிக்கெட் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 42 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா 300 டிக்கெட் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம். ஆனா சண்டே போட்டிருக்கோம். ஒரு நாள் முன்னாடியே கிடைக்குமான்னு ட்ரை பண்ணோம். ஆனா கிடைக்காதுன்னு சொல்றாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்ப என்ன ஆச்சுனாங்க, நம்ம இந்த ஃப்ரீ தரிசனத்துக்கு எவ்வளவு கூட்டம்னு சும்மா ஒரு 4-5 கிளிப்ஸ் மட்டும் போடுறேங்க, பாருங்க. பொள்ளாச்சியில இருந்து நம்ம தாத்தா வந்திருக்காரு. எங்களுக்கே ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. வந்தோடனே நம்ம டீ குடிக்கலாம் தான் போனோம். பார்த்தா கரெக்டாக அவரும் வந்து நின்றுருக்காரு. வந்து அவரும் இந்த நாளைக்கு சாமி கும்பிட்ற மாதிரி தான் வந்திருக்காரு. வாங்க. இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல தடை செய்யப்பட்ட எல்லா போதைப் பொருளுமே இங்க வந்து லீகல்ங்க. இங்க இருக்க எல்லா கடையிலுமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் கிடைக்குங்க. இங்க வந்தாங்க, ஒவ்வொரு கடையிலயுமே ஒவ்வொரு டிஃபரெண்டா போதைப் பொருள் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல வந்தாலே ஒவ்வொரு கடையுமே ஒவ்வொரு மாதிரி வந்து வந்து கூப்பிட்டு இருக்காங்க. இங்க வந்தா எல்லாரும் ஏமாத்துறக்கா பாக்குறாங்களாட்டிருக்கு. ஒரு நின்னுட்டு இருந்தா கூட ஆட்டோக்காரங்க வந்து 200 ரூபா 400 ரூபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு இடத்துல நின்னீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து கூப்பிடுறாங்க. இப்ப கூட ஒரு ஏதோ அங்க போலாம் இங்க போலாம்னு சொல்லி திரும்பலாம் மேல போறதுக்கு நாங்க வந்து கேட்க கூட இல்லை. ஆனா ஒரு 10 பேர் வந்து எங்களை மட்டும் கேட்டு போயிட்டு இருக்காங்க. ரைட் சைடு வந்தோம்னா ஃபுல்லா அந்த பஜார் மாதிரி நிறைய இருக்கு. சுத்தி பாருங்க, சுத்தி எல்லாமே பஜார் தான். ஒரு ஸ்ட்ரீட்டே ஃபுல்லா பஜாரா கொடுத்துருக்காங்க. எல்லா பொருளுமே கிடைக்க மாட்டிருக்கு. டிஷர்ட், பனியனு, மாலை, தட்டு, கம்மல், கயிறு, எல்லாமே கம்மி பிரைஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குது. திருப்பூர்ல என்ன பஜார் இருக்குமோ அந்த மாதிரிதான் வந்து இங்க தனியா ஒரு ஸ்ட்ரீட்டே கொடுத்துருக்காங்க.
டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இப்போதான் கீழ் திருப்பதி கும்பிட்டு வந்திருக்கோம். நீ போய் வேற கோயில் ஒரு 2-3 கோயில் இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல் திருப்பதி போகலான்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் எல்லாரும். பார்த்துட்டு என்னன்னு கீழ் திருப்பதியில சொல்ல போனா மொபைல்லாம் உள்ள அலௌடு இல்லை கீழே. ஆனா மற்றபடி எல்லாமே மொபைல் யூஸ் பண்றாங்க. அதாவது கீழே வந்து மொபைலுக்குன்னு தனியா ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்கு, கொடுத்து மொபைல் என்ட்ரி போட்டு நீங்க உள்ள கோயிலுக்குள்ள போய் சாமி தரிசனம் பண்ணலாம். அப்படியே கீழ் திருப்பதி முடிச்சுட்டு அப்படியே பத்மாவதி டெம்பிளுக்கு மேல வந்திருக்கோங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி இப்போதான் பார்த்துட்டு வரோம் சாமிய. பார்த்துட்டு வரவே இவ்வளவு லேட் ஆயிருச்சு. அது போக இப்போ கிளம்பி மறுபடியும் கீழே போயிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் இப்போ மேல் திருப்பதி பார்க்க போகணுங்க. இப்போ என்னாச்சுன்னா நம்ம அப்படியே கீழ் திருப்பதியில் தான் இருக்கோம். நைட்டு மேல் திருப்பதி போகலான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ள மழை வந்துருச்சு, எதுவும் இல்லாமல் பஸ்ஸும் இல்லை. கீழ் திருப்பதியில மழை வேற போயிட்டு சரியான மழை. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் எப்படி தண்ணி தேங்கி நிற்குது. இதுதான் கீழ் திருப்பதியோட நிலைமை. இப்போ இனி மேல் திருப்பதி போய் எப்படி இருக்கு என்ன பார்த்தோம். இதே மாதிரி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஹாய் கைஸ், நம்ம இப்போ மேல் திருப்பதியில் இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 இருக்கும், 4:30 ஆச்சு. இன்னும் நம்ம மேல் திருப்பதியில சாமி பார்க்கலாம், இன்னும் கிளம்பல. வரதுக்கே மணி லேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பஸ்ஸில் கூப்பிட்டோம். நீங்க கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதி வரக்க ஆள் ஒன்று 90 ரூபாயில் இருக்கு, 120 ரூபா ஏசி பஸ் ஓடு இருக்கு. அந்த பஸ்ல நீங்க வந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா வரலாம். மற்றபடி இங்க மேல் திருப்பதியில ஃபுல்லா ரைட் சைடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா ஃபுல்லா கடைகள்லாம் நிறைய இருக்கு. இங்க சோலாபுரி ஒரு கடையில ரொம்ப ஃபேமஸா இருக்கு, அங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து சாமி கும்பிட்டு நம்ம நைட்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நைட்டு முடிஞ்சா கிளம்புவோம், இல்லைன்னா மண்டே மார்னிங் கிளம்பலாம்னு சொல்லி ஐடியாவில் இருக்கோம். அதான் கரெக்டா இருக்கும். நீங்க பிளான் பண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒண்ணு அங்கேயே எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு ரூமு அக்கம்ப்ளீஷன் எல்லாமே புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. டைம் பாத்தீங்கன்னா 8:15 ஆகுது. திருப்பதியோட அழக நைட்ல பாத்திருக்கீங்களா? பாப்பீங்க. நீங்க திருப்பதி வந்தீங்கன்னா இந்த லாக்கர் இருக்கிற இடத்துக்கு வர பகுதியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடைகளா இருக்கும். இந்த கடைகள்ல பூரி சாப்பிடாம போயிடாதீங்க, சூப்பரா இருக்கும். சோலாபுரி இந்த கடைகள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். மணி பார்த்தீங்கன்னா 11 ஆச்சுங்க. இப்போ தான் நம்ம கோயில் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு லைனில் நிற்க போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு 6 மணி தான் டைமிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த நாளில் டோக்கன் வாங்கியிருந்தீங்கன்னா காலையிலேயே வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நேற்று போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் போய் கேட்டு வந்திருந்தேன். போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு கோயிலில் லைனில் நிற்கிறதுக்கு முன்னாடி ஃபோன்லாம் வந்து அவங்க லாக்கர் இருக்கும், அங்கே கொடுத்துட்டு நம்ம லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு
ரிட்டன் வந்து ஃபோன் வாங்கிக்கலாம். உள்ளே பிளாக் பண்ண முடியுமான்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். இல்லைன்னா ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கோயிலெலாம் உங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கடைசியாக திருப்பதி சாமி கும்பிட்டு திருப்பூர் ட்ரெயின் ஏறிடலாம். நம்மளுக்கு இன்றைக்கி 6 மணிக்கு ட்ரெயின் வேறு கொடுத்துருக்காங்க. பிடிக்க முடியுமான்னு தெரில. 6 மணிக்கு ட்ரெயின் பிடிக்க முடிஞ்சதுன்னா நம்ம ஸ்லீப்பர்லேயே போயிடலாம். இல்லாட்டி மறுபடியும் தக்கல் போட்டு மண்டே போகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ பண்ணி கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:30 ஆகுது. நம்ம சாமி பார்த்தது ஒரு 4 மணிக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு பார்த்துட்டு இவ்வளோ நேரம் அப்படியே நல்லா போய் சாப்பிட்டு கொஞ்சம் ஊர் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தோம். ரூமுக்கு வந்திருக்கோம். ரூமுக்கு வந்துட்டு இப்போதான் கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால ஓகே எடுத்து என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிடலாம்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிடலாம் வந்தேன். உள்ள போனீங்கன்னா 2 செக்கிங் இருக்கும். ஃபோன் செக்கிங் மட்டும். ஃபோன் கொடுத்துட்டு 2 செக்கிங் தாண்டி தான் நீங்க வந்து போக முடியும். அங்க போய் ஒரு 1.5 hours வந்து அடைச்சி வச்சிருவாங்க. அடைச்சி வச்சதுக்கு அப்புறம் அடுத்த இதுக்கு செக் பண்ணி அடுத்த ரூமுக்கு வந்து தாட்டி விடுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் தான் போய் தரிசனம் பண்ண முடியும். ஆக்சுவலா நான் இங்க 6 மணிக்கு ட்ரெயின் வேற இருந்துச்சு. அது இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. மணி இப்பவே 6:30 ஆயிடுச்சு. 6:30 மணி ட்ரெயின் போக இப்ப 12 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு அந்த ட்ரெயின்ல தான் ஏறி போற மாதிரி இருக்கு. பார்ப்போம். அதுல எவ்வளவு ரஷ்ஷா தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு சண்டே வேற. இப்ப ஏறினா தான் நான் நெக்ஸ்ட் டே மண்டே வந்து ரீச் ஆகுற மாதிரி டைமிங் கரெக்டா இருக்கும்.